ஹாய்ங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு. ஸோ முட்டை குழம்புனா நான் முட்டை ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக மட்டன் மசாலா, ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும். அதங்காட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். மேலே வந்து மிளகு தூள் போட்டிருக்கேன். அதனால் எத்தனை முட்டையோ அத்தனை முட்டைக்கு குட்டி குட்டியாக ஆம்லேட் மாதிரி போடாமல் அதை கொஞ்சம் பஃப்புன்னு வர மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லா குழம்புல ஊற நல்லா டேஸ்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு அதை ஆம்லேட் மாதிரி ஆக்காமல் ரெடி பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்ச ஆம்லேட் எடுத்து நம்ம அந்த குழம்புல போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சின்ன சின்னதாக கூட கரண்டி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி விட்டேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.